ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எக் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 10 எக்கு வேக வச்சு லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டு லைட்டாக சால்ட் போட்டு அந்த எக்கை வந்து அதில் வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அதே ஆயிலில் ஒரு சின்ன துண்டு பட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு பட்டை 2 லவங்கம் 2 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 வெங்காயம், நான் நார்மல் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. சால்ட் ஆட் பண்ணால் வெங்காயம் சீக்கிரம் வதவிடும். அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், டர்மரிக் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் இதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனை போடணுன்னே தக்காளி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வரும்போது கஸ்தூரி மேத்தியை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை நல்லா கையால் மேஷ் பண்ணி அது உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே அகைன் இந்த எல்லா முட்டையும் அதில் ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான எக் மசாலா ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.